One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு, வேற யாரு, நம்மளோட தலைய பாரு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து தலையாச்சிக்கு ஆளே கிடையாதுங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதான் போங்கடா, பொங்கலுக்கு படம் வர நேராசனா எங்களுக்கு இது வந்துச்சுடா போதும்டா, அந்த மாரி நாங்கள் பண்ணி விட்டோம். இந்தியன் ஜேம்ஸ் பாண்டுன்னா எங்கள் தலை தான். உண்மையாலுமே நீங்கள் அந்த கோட் ஷூட் போட்டு நடந்து வர ஸ்டைலை பார்த்தீங்களா, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் இருப்பார். அதனால் வந்து தியேட்டர் செலிப்ரேஷன் நம்ம சொல்லவே வேணாம், வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோக்கெலாம் வந்து அதை நெருங்கவே முடியாது. அந்த மாரி நம்ம தலைக்கு வந்து அந்த மாரி ஒரு ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் இது. படம் எப்போ வரேன்றதோட கொஞ்சம் கார் பந்தய ரேஸ்க்கு அது ஒரு கலந்துனோன்னா இன்னும் எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாயிடுச்சு. அவர் மேலே மரியாதை அதிகமாகிடுச்சு. அது ரொம்ப 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 இதாகிடுச்சு. நம்ம பிள்ளைங்க துபாய்க்கே போய் காதரை விட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன, ஒரு குழந்தை மாதிரி அந்த ஜெயிச்சுக்கு அப்புறம் குதிச்சுட்டு கத்துறது பார்த்ததே இல்லைங்க. எங்கள் தலை அந்த மாதிரி ஒரு குழந்தை தானத்தை உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறோம். அப்போ அவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் பாருங்க அந்த ரேஸை. எல்லாரும் அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னா உன்னால் ஒரு 50 கிலோமீட்டர் பைக் ஓட்ட முடியுமா, கீழே வந்து அடுத்த ஸ்பாட்டில் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்கு. அவரை பற்றி என்ன தெரியும்னு இவங்கெல்லாம் பேசுகிறானுங்க தெரியல. இது அது உங்களுக்கு வெறுப்பா இருக்குமா ஒரு கட்டத்தில்? ஆமாம், கண்டிப்பாக வெறி. அவங்களாம் பார்த்தோன்னா அச்சு மூஞ்செல்லாம் ஒடிக்கணும் போல தோணும். எங்களை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியும். தலை யாருன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். துபாயே கதற விட்டோம் நாங்கள். இவனுங்களாம் தட்டி விட்டு போயினே இருக்கணும். விடாமுயற்சிக்கு மறுபெயர்னால அஜித் குமார்னு தான் சொல்லுவாங்க. மற்ற ஹீரோஸ் மாரி இப்போ வளர ஹீரோக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். 100 கோடி அடிக்கலாம், 200 கோடி அடிக்கலாம். ஆனால் அடுத்து அஜித் சார் மாரி வர முடியாது. கிளாஷ் யாராவது தைரியமாக விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? கிளாஷ் விடுறவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த வருஷம் ஃபுல்லாக கூகுள் தட்டினா நம்ம தலை தாங்க. ஆஹா, அஜித் ரசிகர்களுக்கு தான் பேக் டு பேக் சிறப்பான கொண்டாட்டம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் நம்ம சொன்னோம் அப்டேட்காக ரொம்ப நாள் ஏங்கி என்னடா படத்தோட அப்டேட் வருமா, படம் வருமா அப்படின்னு இருந்த டைமு. அப்புறம் படத்தோட அப்டேட்லாம் இல்லாமல் ரேசிங் போயிட்டாப்புல. அப்புறம் வந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துட்டு போஸ்ட்போன் ஆகுது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் தாண்டி விடாமுயற்சியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு கோலிவுட்லேயே ஒரு ஹாலிவுட் அப்படின்ற மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ட்ரெய்லரை பார்த்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? எங்களோட கருத்துனா ஒரு ஹாலிவுட் படம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே இருந்தது. அதில் சில விஷயம்லாம் சூப்பராக இருந்தது. படம் வரும்போது இன்னும் சம்பவம் பயங்கரமாக இருக்கும். என்ன மாதிரி சம்பவம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்க தானே போகிறாங்க எல்லாரும். அப்போ இருக்கும் பயங்கரமாக. ஓகே, கோலிவுட்ல ஹாலிவுட் ஹீரோ யாரு, வேற யாரு, நம்மளோட தலைய பாரு அப்படின்ட்டு பாடல் லிரிக்ஸ் வரிகளே இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லலையும் சரி செயல்லையும் சரி சிறப்பாக செஞ்சு நிற்கிறது நம்ம அண்ணன் அஜித் குமார் அவர் தான். அவர் வழியில் பின்பற்ற நாங்கள் ரசிகர்கள் நாங்களும் தான். எப்படி அந்த ஒரே லைனில் முடிச்சிட்டிங்க மொத்தத்தையும்? சிம்பிள், அவ்வளோதான். வேறு எந்த எதுவுமே வேணாம். நாங்கள் நடந்து வந்தாலே போதும் மாசுன்றாங்களே, அந்தமாரி எங்களோட ஹேட்டர்ஸ்க்கு முதல் பதிலடி இதுதான். ஏகேன்னா நேஷ்னல் இல்லை, இன்டர்நேஷ்னல். அந்த மாதிரி ஒரு பிராண்டை செட் பண்ணிட்டாரு, முன்னாடியே செட் பண்ணிட்டாரு. நம்ம இப்போ இந்த கார் ரேஸுக்கு போயிட்டு இருந்தோன்னே இதான் கார் ரேஸுக்கு போனார். அவ்வளோதான், விடாமுயற்சி பணம் வருமா இல்லையா, எவ்வளோ பேர் என்னென்னவோ கிண்டல் பண்ணாங்க, என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. அவர் கார் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி படம் நடித்தாலே படம் வராது அப்படிலாம் ட்ரோல் பண்ணாங்க. படம் வராது கமெண்ட்டில் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இப்போ அங்கே போயிட்டாரா, அவ்வளோதான், இவங்க தான் பைத்தியம் மாரி சுற்றி நிற்கிறானுங்க ஃபேன்ஸு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அவர் கார் பந்தயத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோ ஒன்று வந்ததுங்களே சார், அந்த ஆமாம் இடிச்சு கிராஷ் ஆகிற மாதிரி, அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப கொஞ்சம் மன கஷ்டமாயிட்டு எல்லாருமே அதில் ஒரு சில நியூட்ரல் ஃபேன்ஸும் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஆதங்கப்பட்டாங்க. என்னதான் வந்து நம்ம இது பண்ணாலும் அவருக்கு இந்தமாரி ஆயிடுச்சு, இந்தமாரி என்ன ஆச்சுன்ட்டு உடனே ஸ்பாட்லேயே எல்லாமே கேட்டு தெரிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திருப்பியும் எப்பவும் போல் இது பண்ணால் அது உண்மையிலே யாராலுமே நம்பவே முடியல. கரெக்டு, ரொம்ப எப்படி இது நடக்காத மாதிரி வந்தார், எதுவும் நடக்காத மாதிரி வந்தார். அருண் விஜய் சார் கூட ஒரு ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாரு இந்தமாரி அஜித் சார் இதுமாரி சொன்னோம். ஸோ டோட்டலாக எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துலையுமே பொலிட்டிக்கல் சைஸ்லேயும் பொலிட்டிக்கலையும் சரி, தேட்டரில் ஆடியன்ஸ்லேருந்து இவங்களும் சரி, ஃபேன்ஸாக சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எல்லாருமே யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து அந்தமாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுமாரி விஷயம் அப்படின்ட்டு. ஸோ மறுநாளாக போயிட்டு அதுவும் நம்ம தேர்ட் ப்ளேஸ் வந்து எங்களுக்கு இன்னும் நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அது எங்களுக்கு அப்செட் பண்ண முடியாத ஒரு சர்ப்ரைஸு.
அவர் அண்ணன் கலந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கலந்துக்கிறதே பெரிய விஷயம் இந்தியா இதுக்கு. இந்தியாவே ப்ரௌடாகிட்டார் அவர். அவங்க வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகி கொடுத்தோம். இன்னும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதான் போங்கடா, பொங்கலுக்கு படம் வர நேராசனா எங்களுக்கு இதோ வந்துச்சுடா போதும்டா, அந்த மாரி நாங்கள் பண்ணி விட்டோம். படத்துக்கு ஈக்குவலாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டார் சம்பவத்தை. வேற மாதிரி பண்ணி விட்டாரு. இப்போ மெயின் லைக்கா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்க மாரி கொஞ்சம் படம் ட்ராப் பண்ணி போயிட்டாங்க. அதுக்குள்ளேயே இப்போ ஏப்ரல் 10 வந்து குட் பேட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை விட்டோன்னா வேறு ஆப்ஷனு பட்டுன்னு இப்போது February 6 அதிலே விட்டாங்க. ஸோ இது வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்து ட்ரைலர்லேயே வந்து 6:40 PM வரன்ட்டு. பட் எங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே தெரியும். ஓகே 6 மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஷுவர் 100% ஷுவர். தலை ஃபேன்ஸுக்கு மேக்ஸிமம் 90% மேலே எல்லாருக்குமே வந்து ட்ரைலர் வந்து வருது. அந்த ட்ரைலரில் வந்து ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. February 6ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு ஓரளவுக்கு தெரியும். ஓகே 90% எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து அஃபிஷியலாக இவங்களே சொல்லணும், இவங்களே போடுவாங்கன்றதுக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவரோட காத்திருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டைமிங்கில் கரெக்டாக போட்டு விட்டாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டு மூவி அந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறதுன்னு பார்க்க அந்த படத்தில் ரசிச்சிட்டே இருக்கலாம் போல. இன்னும் 2-3 வாட்டி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சு. அவங்க அதாவது ஸ்டோரியில் வந்து ஒரு த்ரில்லிங்கு, ஆக்ஷனு எல்லாமே கலந்த மாரி. த்ரில்லிங், ஆக்ஷனு, ரொமான்ஸு, சாங்கு இது எல்லாமே ஒரு படத்தில் வர்றது பெரிய விஷயம். ஒரு ஆக்ஷன் படம்னா அந்த ஆக்ஷனே தான் இதில் இதுமாரி வராது, அந்தமாரி பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம அண்ணன் இது பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே இல்லைண்ணா இந்த டேட்டுமே எப்படி சொல்கிறாங்கன்னா முன்னாடி ஒரு டேட் அறிவிச்சாங்க, அதுவும் லாஸ்ட்டில் போஸ்ட்போன் பண்ணாங்க. அதே மாதிரி February 6 போடுறாங்க. இதுவும் ஏன் கடைசியில் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைண்ணா. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் லாஸ்ட் டைம் நீங்கள் பேனர்லாம் கட்டி ஏற்றிட்டேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணோன்னே அப்புறம் வீண் செலவாயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் நடக்குமா நடக்காது? இனியும் வந்து லைக்கா வந்து பொறுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு சஜஷன் எடுத்துகிட்டு இதுக்கு நான் முடிவு எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி April 10 அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னா நடுவில் சிக்கிட்டாங்க. நடுவில் ஒன்றுமே பண்ண முடியல, வேறு ஆப்ஷனே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த February 6 விட்டது நல்ல டேட்டு தான். மாறாதுன்றீங்க? மாறாது, கன்ஃபார்ம் தான். ஷார்ட் வந்துடும். ஆமாம். ஓகே தேட்டர் சைடும் நாங்கள் பேசிட்டோம், ஃபோன் கால்ஸ்லாம் பேசிட்டோம். சொன்னதுக்கு அவங்க சைடும் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. February 6 தான் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. February 6 எப்போ வந்தாலும் நம்ம படம் வர்றது நம்மளது மாதம் தான். இதனால் அஃபிஷியலாக இப்போ சொன்னோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நாங்கள் வந்து இதுமாரி ஆஃபீஸில் லீவ் சொல்லணும், நீ படத்தை வந்து கம்பல்சரி பாரு அப்படின்ட்டு நம்ம ஃபேன்ஸ்லேருந்து யாருமே நம்ம வந்து கூப்பிட மாட்டோம். எங்கள் அண்ணனும் அப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. உங்கள் குடும்பத்தை பாருங்கன்ட்டு திருப்பி ரிப்பீட்டர் கூட அந்த லேட்டஸ்ட் வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க, இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. எங்களை ஹேட்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தகுந்த பதிலடினா இதை தான் நான் சொல்லுவோம். எங்கள் தலையே சொல்லிட்டார்ல, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எங்கள் அண்ணனே சொல்லிட்டார். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன பதிலடி தேவைப்படும்? பட் ஆனால் பேசிட்டு இருக்கவும் பேசிட்டு தான் இருப்பான். அதனால் அதெல்லாம் நாங்கள் காதிலே வாங்கிக்க மாட்டோம். இல்லை நீங்கள் அமைதியாக போகிறீங்கன்னா, நீங்கள் அறவழி போராட்டம் மாதிரி அமைதியாக போகிறீங்க. ஆனால் அவங்க வந்து உங்களை அப்படியே ஏறி மிதித்து கிண்டில் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? பேசிட்டு அதான் தட்டி விடு தாறுமாறு சொல்லுவாங்களே, அது போல தான். இதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அடுத்து எடுத்தோடனே இது ஒரு ஆயுதத்தை எடுத்துடுறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ப்பா, நாங்கள் எங்கிட்ட இருக்குது இத்தனை கோடி எடுத்துருக்கோம், அத்தனை கோடி. நாங்கள் எப்பவுமே எந்த படம் வந்தாலும் நாங்கள் இவ்வளோ தான் அடிப்போம், இவ்வளோ தான் வின் பண்ணுவோம்லாம் சொல்லவே மாட்டோம், செஞ்சு காமிச்சிருவோம். அதனால் நாங்கள் இவ்வளோ தான் எடுப்போம், 300 கோடி வரோம், 500 கோடி நாங்கள் சொல்ல தேவையில்ல. படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கே தெரியும் யார் படம் வந்தால் கிங்குன்ட்டு. இல்லை அதுதான் துணிவு லாஸ்ட் டைம் வந்துச்சு, துணிவு வாரிசில் வரும்போது அதிலே தெரிஞ்சிருக்கோம்ல. இல்லை துணிவில் 190 கோடி தான் கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் ஓவரால் கலெக்ஷன் சொன்னாங்க. இப்போ விடாமுயற்சி வந்துட்டு எவ்வளோ கலெக்ட் பண்ணும், இதோட அடுத்த கட்டத்துக்கு போகுமா? ஏன்னா சோலோ ரிலீஸ் வேறு வருது. அந்த டைம் வந்து 2 பேர் வந்தாங்க. இப்போ சோலோ ரிலீஸ் வரும்போது ஒரு 300-400 ஆச்சு தோணுமா, இல்லை அது கீழே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எவ்வளோ இருந்தார் பூமி ஆழ்வார். இல்லை துணிவு வாரிசு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். அப்போ வந்து போட்டி போட்ட மாதிரி துணிவு வாரிசு தான் ரொம்ப டோட்டல் கலெக்ஷனு அப்படின்ற மாரி எல்லாம் பரவலாக பேசிக்கிட்டு எல்லாமே பேசியிருந்தாங்க. சொன்னது அப்போது அவங்க ப்ரொடியூசரே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வேறு இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆமாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே வந்து தலையாட்சிக்கு ஆளே கிடையாதுங்க. விசுவாசம் பேட்டை. ஆமாம். அதுலேயும் வந்து சேம் இதே ப்ராப்ளம் தான். பேட்டை தான்
ஹையஸ்ட்டு அப்படின்னாங்க. அதுக்கு தகுந்த பதிலடியாக வந்து நம்மளது விஸ்வாசம் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து அவங்களும் பதிலடி கொடுத்தாங்க. இந்தமாரி கலெக்ஷனு இவ்வளோ எங்களுக்கு வந்திருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டு அதேமாரியே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டே வந்து இப்போ தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு சொன்னார், தேட்டர் ஓனரில் சொன்னது 100% உண்மை. மற்ற ஆக்டர்ஸ் படம்னா ஃபஸ்ட் நாள் டிக்கெட் கிடச்சா போதும்னு இருப்பாங்க. எங்கள் தர படம் வந்தாலே அந்த ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் இருக்குதா அவ்வளோதான். நாங்கள் பார்த்தா ஃபஸ்ட்டு ஷோ மட்டும்தான் பார்ப்போம். அவ்வளோ வெறி. அடுத்த ஷோ வேணாம், நைட் ஷோ வேணாம், ஈவினிங் ஷோ வேணாம், போனால் ஃபஸ்ட்டு ஷோ அவர் முகத்தை நாங்கள் பார்க்கணும். வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அவர் படம் வருதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஷோ அவ்வளோதான். எத்தனை பேர் வேணாலும் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுவோம். அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட பீரியட் தானே கிடைக்கும். அதுக்கப்புறம் இல்லை ஒரே தேட்டரில் பார்க்க மாட்டோம். எல்லா தேட்டர்லேயும் ஃபஸ்ட்டு ஷோ இருக்கு. புரியுதாம்மா? மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷோன்றது, அதாவது நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வரது தான் யோசிப்போம். செகண்ட் தேர்டு வந்தாலும் நம்மளுக்கு பெருமை தான், இல்லைன்ட்டு சொல்ல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே ரன் பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஷோ முடியலையா, செகண்ட் அதுமாரி, இப்போ ஃபஸ்ட்டு முடியலையா, அந்தமாரி ஆப்ஷனை தான் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ விடாமுயற்சி கலெக்ட் பண்ண நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் அஜித் ரசிகராக இருக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, பின்னாடி வந்தவங்களே 300 கோடி 400 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் அஜித் அவர்களுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு கேட்டால் எதுவும் இல்லையே சொல்கிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக இருக்கும்ல? அது வந்து இப்போ 300 கோடி 200 கோடி அதுமாரி சொல்லுறாங்க. நம்ம 500 கோடி 1000 கோடி 2000 கோடி கூட சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. இல்லை, விடாமுயற்சி வாயிலே வட சொல்கிற ஆளு நாங்கள் கிடையாது. சாலிடாக மேக்ஸிமம் 300 to 500 crore விடாமுயற்சி அடிக்கும். ஓகே, இல்லைனா அந்த 300லேருந்து 500 கோடி நீங்கள் சொன்ன அந்த பொங்கல் அடிச்சிருந்தா கூட வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் 10 நாள் லீவில் அடிச்சிருப்பாங்க. பட் February 6 போது கம்மி டேட்ஸு எல்லாமே ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கும்போது எப்படி இது பாசிபிளாக இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கும். டோட்டல் ஒரு தேட்டர் எல்லாமே நம்ம தலைப்படம் தான் வரப்போகுது. ஆமாம், அப்போ கலெக்ஷன் வரும் கண்டிப்பாக. அதாவது ஆக்சுவலாக இப்போ தனியாக வந்து நம்மளது February 6 வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வேலைக்கிழமை ரிலீஸ் படம். ஆமாம், February 6. வேலன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் வந்து ஷுவர் 100% வந்து அந்த 4 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அது முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து ரிப்பீட் ஆடியன்ஸு மண்டேலேருந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றபடி இந்த ஃபேமிலியில் இப்போ படம் எப்படி இருக்குது என்ன இது டீட்டெயில் கேட்குறதுக்கு, சரி படம் டீட்டெயில் பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறவங்களும் பட் நியூட்ரல் ஃபேன்ஸாக வருவாங்க. படம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் பார்க்கவே இல்லை, சும்மா ஃப்ரெண்டு கூப்பிட்டாண்டு படம் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் படம் நல்லா தான் இருக்குது, அப்படியே வெளியே வந்து அப்படியாப்பா அதுமாரி கரெக்ட். படம் நல்லா இருக்குது. நீங்கள் படத்தை வந்து ஹீரோவை பார்த்துட்டு இந்த ட்ரோல் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. படமாக பாருங்கள், அவ்வளோதான். நல்லா இருக்குது, எந்த பில்டப்பும் நாங்கள் பண்ணல. எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் எந்த படத்துக்கும் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதுதான், ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. அது ஏன் சரி ஒரு தெலுங்கு படம் வந்து தமிழில் டப் பண்ணால் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அதை வந்து ஓஹோன்னு கொண்டாடுறீங்க. அது ஏன் தமிழ் படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்தால் அந்த படத்தை ஏன் குறை சொல்கிறேன்? இவங்களால ஏற்றுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி மற்றவங்களால பண்ண முடியாதுல்ல. தமிழ் படம் பார்க்குறீங்க, அதுக்கு அதே ரெஸ்பான்ஸாக ஹிந்தி படத்தையும் தமிழில் டப் பண்ணி கொடுக்குறீங்க. அது ஏன் தமிழ் படத்துக்கு தர மாட்டேங்க? இப்போ புஷ்பா 2 வந்தது, அதை கொண்டாடுறீங்க. என்ன படம்? சூர்யா படம். ஆமாம், கங்குவான். அந்த படத்தை ஏன் கொண்டாட மாட்டீங்க? அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க, எவ்வளோ அதெல்லாம் ஏன் அது தமிழ் சினிமாவில் இருக்கவங்களே இங்கே ஆரோக்கியமாக இல்லைன்றாங்க. ஓகே, அதுதான் மன வருத்தமாக இருக்குது. அண்ட் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ். இவர் ஃபேஸ்லேயே தொப்பை விழுந்திருக்குப்பா, இவர்னாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி. அதுக்கு தான் பதிலடி அவர். அதுதான் பதிலடி அவர் ஸ்லிம்மா காதல் மன்னன் மாதிரி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் தலைக்கு என்ன ஏற்றுவார் இருக்காரு, அவருக்கே தெரியாது எப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்து டூப் போடல, ஒரிஜினாலிட்டியாக தானே இருக்கிறோம். ஒரிஜினல் தான் எப்பவுமே. எங்கள் தலை ஹேர் ஸ்டைல்லையும் சரி, அவர் உடம்பும் சரி மாறவே இல்லை. மாறவே ஒரு 3 கெட்டப் இருக்குது அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது, வெவ்வேறு ஷேட்ஸ் காட்டுறாங்க. அதில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தலை அஜித் அவர்கள்? ஒரு கெட்டப்னு இல்லை, அவர் கெட்டப் எல்லாமே பிடிச்சிருக்குது. அதில் வந்து ஒரு சில இதுதான் ரொம்ப நம்மளுக்கு ஒருத்தங்களும் ஒரு கேட்டகரி பிடிக்கும். எனக்கு இந்த கேட்டகரி, இந்த லைட்டாக அந்த தாடியை ஒயிட் ஃபுல்லாக தாடி ஒயிட் வச்சு அந்த அது வந்து ஹேண்ட்ஸம் லுக்கு. அந்த கோட் ஷூட் போட்டுருப்பாரு, அப்புறம் அந்த கோட் ஷூட் போட்டு இந்த க்ளீன் ஷேவில், மற்றது இந்த நார்மல் இதில் கன் ஷூட்டில் வச்சுருக்குறது. அது இந்தியன் ஜேம்ஸ் பாண்டுன்னா எங்கள் தலை தான். ஆஹா, என்ன நிறைய எடுத்து வச்சுருக்கீங்க போல இருக்கு.
அந்த மாதிரி சீரீஸ்ல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உண்மையாலுமே நீங்க அந்த கோட் ஷூட் போட்டு நடந்து வர ஸ்டைல பாத்தீங்களா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தான் இருப்பாரு. அந்த ஸ்டண்ட் எல்லாமே வந்து அவரே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் பண்றாரு. இந்த கார்லாம் நம்ம வந்து பொம்மை கார் இப்படி திருப்புற மாதிரி அவர் வந்து ரியலாவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டே அது இருக்கும். கண்டிப்பா வருது. எங்களுக்கு ஏன்னா அவர் மேல இருக்கிற அன்பு வந்து குறைய மாட்டுது. அவர் இருக்க வெறி ஏறிட்டு தான் இருக்குது. அவருக்கு ஒரு ரிக்வெஸ்ட், படத்தில் வந்தால் மட்டும் போதும், ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய வேணாம், தேவையில்லை. அவர் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நடந்து வந்தாலுமே போதும் எங்களுக்கு, அதுவே நாங்கள் கொண்டாடுவோம். வேற என்ன செலிப்ரேஷன்ஸ் வந்து ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? லைக் தியேட்டர்ஸ்ல வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி கட் அவுட் வைக்க போகிறோம், இத்தனை அடி நிறைய சொல்லுவாங்கல்ல, 100 அடி 150 அடினா சொல்லுவாங்க நிறைய, அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கா பிளான்ஸ்? இன்னும் இப்போ நேற்று ஈவினிங் ட்ரைலர் இது வந்துடுச்சு. அது வந்து படம் ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இப்போ வந்து நைட்டு இப்போ ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் மாரி போட்டு எல்லோரையும் வர வச்சிடும். ஒரு ஸ்பாட்டுக்கு வர வச்சு எல்லோரும் வச்சு பேசுவோம். ஓகே, நம்ம எல்லோரும் வந்து தேட்டர்ஸில் வந்து என்னென்ன இதுமாரி பண்ணலான்ட்டு. அதை நம்ம எப்போவுமே ரெகுலராக பண்ணுறது தான். 10க்கு 50, ஒரு 10க்கு 100 பேனரு, 10 அடிக்கு 100, அந்தமாரி ரெகுலராக நம்ம எப்போவுமே எந்தெந்த தேட்டர்ஸில் என்னென்ன பேனர்ஸ் வைப்போமோ, ஸோ எல்லா டீம்ஸும் வைப்பாங்க. நம்ம டீம்ஸ் என்ன, இப்போ நம்ம அஜித் ஃபேன்ஸ் நம்ம டீம் தனியாக பண்ணுறாங்கன்னா அந்தமாரி ஒரு ஏரியாலையும் லோக்கலில் அந்த இதில் எல்லாருமே அந்த மன்றத்தில் 3 மன்றத்தில் இருந்தோம் எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. இப்போ மன்றம் இல்லை, அவங்கவுங்க ரசிகர் மன்றமே இல்லாமல் சின்ன சின்ன பசங்களாம் வந்து இப்போ ஆர்வமாயிட்டாங்க. நான் அதுமாரி ஒரு பேனர் வைக்கணும் தேட்டரில், அது யாருக்கிட்ட கேட்குறதுன்னு நம்மளுக்கு தெரியல, அது பேனர் வைக்கணும் அந்தமாரின்னா அவங்களுக்கு நம்ம அந்த பேனர் இங்கே வச்சு விட்ருங்க. ஓகே, ஸோ அந்தமாரி எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்காங்க அவருக்கு அந்தமாரி. அதனால் வந்து தேட்டர் செலிப்ரேஷன் நம்ம சொல்லவே வேணாம், வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷோக்கெலாம் வந்து அது நெருங்கவே முடியாது. அந்தமாரி நம்ம தலைக்கு வந்து அந்தமாரி ஒரு ஆடியன்ஸ், தலை வெறியர்கள், அதான் லாஸ்ட்டாக சொல்ல மாதிரி தான், தலை வெறியர்கள் தான். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய விரும்புவாங்க அஜித் அவர்களுடைய படங்களை. நிறைய பேர் கூட்டங்களாக வந்து துணிவாக இருக்கட்டும், நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய படங்களாக இருந்தாலுமே அதை ரசித்து பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இந்த படத்துக்கு கன்வெர்ட் ஆவாங்களா? ஏன்னா த்ரிஷாலாம் ஒரு பக்கத்தில் வந்து இன்னும் வில்லின்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்கும் இந்த படம், இப்போ இவர் தனியாக அவர் வந்து ஃபேமிலி தேடி தான் ஓடுறாரு அப்படின்னும் போது அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் உள்ளே வருவாங்களா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ்க்காக படமாக இருக்குமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுக்கு ஜாஸ்தியாக வருவாங்க. ஜாஸ்தியாக வருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ், இதுக்கு கம்பல்சரி ஜாஸ்தியாக வருவாங்க. ஃபேன்ஸ்ன்றதோட அவங்க சைடாக வந்து ஒரு கூட்டம் இருக்குது, கூட்டம் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் இது. படம் எப்போ வரேன்றதோட இப்போ இந்த கார் பந்தய ரேஸ்க்கு அது ஒரு கலந்துனோன்னா இன்னும் எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாகிடுச்சு. அவர் மேலே மரியாதை அதிகமாக, மரியாதை ரொம்ப 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 இதாகிடுச்சு. இப்போ தமிழ்நாடு, இப்போ நம்ம இந்தியா ஸ்டேட்டில், இப்போ அதர் ஸ்டேட்லலாம் இப்போ விட்டுருந்தாங்கன்னா, இப்போ ஃபாரின் அந்தமாரி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பேர் ரீச் ஆகிடுது. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, இப்போ அந்தமாரி சைடில் போட்டு, இப்போ துபாய் அந்தமாரி இதெல்லாம் வந்து இப்போ ஒரு படத்தை வந்து இப்போ இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் வந்து தெரிய ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்தமாரி ரிலீஸ் பண்ணிடலாம், அந்தமாரியே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஏன்னா கார் பந்தயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரை பற்றி தெரியாதவங்களாம் அவருக்கு பில்டப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்னு தெரியணும்னா சத்தம் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதாவது இதோட ஃபாரினர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கார் ஓட்டுறவங்களாம். அதுதான் அந்த அளவுக்கு ஒரு மாசு இருந்துச்சு. அதான் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அது? நம்ம பிள்ளைங்க துபாயே போய் காதரை ஓட்டுக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன? அங்கேயே கடவுளே அஜித்தே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளேன்ற மாதிரி. அவரும் வந்து அவரை எதிர்பார்க்கல நாங்கள் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃப்ளைங் கிஸ் பண்ணது. அது ரொம்ப கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுவும் சொல்லியிருப்பாரு, எனக்காக என் ரசிகர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு, அது வந்து ரொம்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டுச்சு. ஓகே, இந்த மாரி இவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, ஒரு குழந்தை மாதிரி அந்த ஜெயிச்சுக்கு அப்புறம் குதிச்சுட்டு கத்துறது பார்த்ததே இல்லைங்க எங்கள் தலை. அந்த மாதிரி ஒரு குழந்தை தானத்தை உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறோம். அப்போ அவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் பாருங்க அந்த ரேஸை. அவர் வெறி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்ம ஒரு பொருளை அடையணும்னா அது கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் அழுதுகள்னா வாங்கிடுவோம் வீட்டில். ஆனால் அவர் எவ்வளோ தோல்வியை கண்டு வந்து இந்த இடத்துல நிற்கிறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான் அதிகம். நிறைய இன்ஜூரிஸ் இருக்கும்போது கார் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியும் மீறி அவர் வந்து கார் ஓட்டி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய அது உங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும் படம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம். ஸோ இப்போ எல்லாரும் அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னா உன்னால் ஒரு 50 கிலோமீட்டர் பைக் ஓட்ட முடியுமா? கீழே விழுந்தால் அடுத்த ஸ்பாட்டில் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்திருக்கு. அவரை பற்றி என்ன தெரியானே இவனுங்களாம் பேசுகிறானுங்க தெரியல. இது அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குமாண்ணா ஒரு கட்டத்தில்? ஆமாம், கண்டிப்பாக வெறி. அவனெல்லாம் பார்த்தோன்னா அச்சு மூஞ்செல்லாம் ஒடிக்கணும் போல தோணும். அவரை பற்றி தெரியாமல் அவர் எந்த அளவுக்கு ஓட்டியிருக்காரு, அவர் உடம்பு என்ன கண்டிஷனு, அந்த அளவு உடம்பு கம்மி பண்ணி அந்த ரேஸுக்காகவே உடம்பு கம்மி பண்ணியிருக்கு. அதில் போய் டோல் பண்ணுறாங்க.
இதெல்லாம் வந்து தவறான விஷயந்தான். அது வந்து அவங்களாம் சும்மா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இவனுங்க நடந்துப்பானுங்க போல். நெகட்டிவ் பப்ளிசிட்டி. நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நம்ம யாருன்னு தெரியணும் அப்படின்றதுக்காகவே பேசுவானுங்க. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து அவங்க நெகட்டிவ் பண்ணாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்களாம் வளரவே தேவையில்ல, அவனுங்களே வந்துடுவானுங்க போல். எங்களை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரியும். தலை யாருன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். துபாயே கதற விட்டோம் நாங்கள், இவனுங்களாம் தட்டி விட்டு போயின்னே இருக்கணும். ஸோ இப்போ மங்காத்தால பார்த்துருப்போம் நம்ம ஏகே விசஸ் ஆக்ஷன் கிங் 2 பேருமே அதே காம்போ அப்படியே இங்கே விடாமுயற்சின்னு வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ஃபேஸ் ஆஃப் இருக்கும்ல, 2 பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், இல்லை இவங்க எல்லாம் ஒரே கேங்காக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. மறுபடியும் அதே காம்போ இருக்கும் போது எவ்வளோ ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு. படம் வரும்போது தான் அதோட சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியும். அதனால் நம்ம எதுவும் அதை பற்றி பேச தேவை. ஆனால் மாசாக இருக்கும் அந்த லுக் வைஸ்லேருந்து கதையில். ஆக்ஷன் கிங்கும் தலையும் சேர்ந்தா எப்படி இருக்கும் படம் வந்த மாதிரி பார்க்கணும். ஓகே, இயக்குனர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கடுப்பில் இருந்தீங்க. இப்போ கடைசியாக இப்படி ஒரு ஹாலிவுட் சைடில் ஒரு ட்ரெய்லர் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இயக்குனர் சைட்லேருந்து. ஆக்சுவலாக இது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். மகிழ் திருமணி சார் வந்து நல்ல ஒரு டைரக்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த விடாமுயற்சின்னு பேர் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறது அப்படின்ட்டு இல்லாமல் விடாமுயற்சி ஒரு சுத்தமான ஒரு தமிழ் பேர், அதை வந்து நம்ம அண்ணன் வந்து நடிக்கிறாரு, அதுக்கு இவங்க பேர் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சது ஒரு நாள். அந்த விடாமுயற்சி பேரே வந்து இப்போ இவருக்கு பேர் வச்ச மாரி தான். விடாமுயற்சிக்கு மறுபெயர்னால அஜித் குமார்னு தான் சொல்லுவாங்க. அந்தமாரி தான் அவர் படத்தில் வந்து இப்போ இது நம்ம எதிர்பார்க்குறது. அவர் மேக்ஸிமம் வந்து இந்த த்ரில்லிங் படம் மாரி, இந்த இருட்டிலேயே ஒரு யாருமே இல்லாத ஒரு சிட்டி, அந்தமாரி நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சில விஷயம் அது வந்து இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுவார் ஒரு சில விஷயம்லாம். அதனால் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் இவர் பண்ணுறது. அதில் வந்து ஒரு அஜித்குமார் சார் நடிக்கும் போது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. இந்த கேரக்டரில் இவர் தான்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர் தான் அப்படின்னு வைக்கிறதுக்கு உண்மையிலே இவங்க பெரிய விஷயம். டைரக்டர் சைடோ ப்ரொடியூசர் சைடோ இவர் தான் நம்ம செலக்ட் பண்ணோம், இதுக்கு தகுதியான ஆள் இவர் மட்டும்தான், வேறு யாரை போட்டாலும் வேலைக்காக இருக்காது. நார்மலாக கோட் ஷூட் போட்டுன்னு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு யாருன்னா ஒரு ஹீரோ அந்த டைமில் இந்த இடத்துல அந்தமாரி இந்த படத்தில் அந்த ஷூட்டுக்கு வந்து வரது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. திருப்பி அதிலே வேறு மாரி பண்ணுறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் இதான் இவரது வந்து எப்படி பண்ணாலும் நம்மளுக்கு மாசாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளை முடி இருக்கும், இன்னொன்று வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும் பிளாக்காக. ஸோ அந்தமாரி ட்ரான்சிஷன் கொடுத்துருப்பாரு. புதுசாக இப்போ வேறு ஒரு ஹீரோ வச்சு பண்ணால் நம்ம இப்படிலாம் பண்ணி அவங்கள கஷ்டப்பட வைக்கணும். இவர் வச்சா நீ பண்ணாமல அவரே நேச்சுரலாகவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுருப்பாங்க. ஓகே. இப்போ கடைசியாக இப்போ இது ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா இப்போ அஜித் அவர்கள் வந்து கடைசியாக ரேசிங் அப்படி போகிறேன்றாரு. இந்த 2 படங்க அப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் படம் நடிக்க போகிறேன்றாரு. இன்னொரு பக்கம் தளபதி அவர் அரசியல் போயிட்டாப்ல. இப்போ 2 பேருமே போயிட்டாங்கன்னா அப்போ தமிழ் சினிமா யார் வந்து என்டர்டெயின் பண்ணுவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போலன்னு சொல்லவே இல்லை. அதான் ஒரு 8 மாதம் 9 மாதம் கேப் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணும்ல. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும்ல உங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு படம் எதிர்பார்த்து படம் 2 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆமாம், அதுக்கே நாங்கள் கவலைப்படல. தலை அது அவரோட ஒரு ஸ்டைல், அவர் ஸ்டைலில் போயிட்டு ரிட்டர்ன் வருவார். ஓகே. அதனால நான் அதுவும் ஹாப்பி தான். எங்களுக்கு ரேஸில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே சேர்க்கிறாரு. நீங்கள் வந்து கேட்ட கேள்வி வந்து 100% உண்மை, சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அந்த காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் அப்படியே தான் வந்துருக்குது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் விஜய். ஓகே, அஜித் விஜய். ஓகேங்களா, ட்ரெண்டை மாற்றிடலாம் இதுலேயும். ஓகே, கரெக்ட். ஆமாம், அஜித். ஆமாம், அஜித் விஜய். ஓகேங்களா, அதனால் எப்படி அது சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் ஆப்ஷன் கொடுப்போம், எல்லாருக்கும் வழி விடலாம். நம்ம தான் கடைசி வரைக்கும் நம்மளே அப்படின்றத எல்லாருமே வாய்ப்புகள். ஆமாம், எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் வாய்ப்புகள் வந்து அடுத்த ரஜினி சார் மாரியோ, கமல் சார் மேலேயோ, அடுத்த மற்ற ஹீரோ மாரியே ஆகலாம். ஆனால் அடுத்த அஜித் சார் மாரி யாராலையும் வர முடியாது. அங்கே தான் கொஷின் மார்க்கு. மற்ற ஹீரோஸ் மாரி இப்போ வளர ஹீரோக்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம், 100 கோடி அடிக்கலாம், 200 கோடி அடிக்கலாம். ஆனால் அடுத்த அஜித் சார் மாரி வர முடியாது. இப்போ 2 வருஷம் இப்போ எங்களுக்கு குட் பேட் அக்லி முடிச்சிட்டாருன்னா, இப்போ 2 வருஷம் பிரேக் விட்டாருன்னா, இப்போ வேறு படம்லாம் வந்துட்டுருக்கோம், மற்ற ஹீரோஸ் படம்லாம் வந்துருக்கோம். 3 வருஷம் கழிச்சு அவர் படம் வந்தாலும் திருவிழா தான். திருவிழா ஒன்று. அவர் படம் வந்ததுன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான், கூட எல்லா படமும் பிளாஸ்ட்டு. ஆமாம், யாருமே நிற்க மாட்டாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஃபேன் பேஸே இல்லை, அவர் கார் ரேஸுக்கு போயிட்டாரு, திருப்பி வரமாட்டார், திருப்பி வந்தார், ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மனமாற்றம் மனசு மாறிட்டு இருப்பாங்க, முதல் மாரி இல்லை, எல்லாம் ஃபேமிலி பார்க்குற அந்த சீனே கிடையாது நம்மளுக்கு. வந்துட்டாரா, ஏய் வலிவுடு தலைப்படம் வருது, டோட்டலாக பிளாஸ்ட்டு. அதேமாரி வந்து இப்போ நான் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு திருப்பி மாற்றுறாங்களா,
ஏய் திருப்பி வா அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம். பார்த்துருப்பீங்க பொங்கலுக்கு. புரியுது. அதுதான் உண்மை. இல்லை நான் இவ்வளோ எப்படி சொல்றது, அதிக லவ் எப்படின்னு அது புரியவே இல்லை ஒருத்தர் மேலே. அஜித்குமார் அன்கண்டிஷன் லவ். எம்ஜிஆர் மாதிரிங்க அவர். இப்படி சொல்லனா மக்கள் இல்லை அவரோட இடத்துல யார் நிரப்ப முடியாது எந்த வரையில சொல்றீங்க, நடிக்கிறதுல சொல்றீங்களா இல்லை மாசா இல்லை அவரோட மாஸ் தான், எல்லாம் மாஸ் தாங்க. நடிக்கிறதுலையும் சரிங்க, ஃபேமிலியிலையும் சரி, மற்றவங்ககிட்ட வந்து அவர் சொல்கிற எதிர்பார்ப்பு நான் இவ்வளோ செஞ்சிட்டேன்ட்டு அவர் வாயாலேயே சொல்லாமல் மற்றவங்க இன்னொரு இன்டர்வியூவில் அவங்க மூலிமா சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும். இன்க்ளூட் ஃபேன்ஸுக்கும் சொல்கிறோம் நம்ம. ஓகே நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லி தெரியப்படுத்து, மீடியாவுக்கு தெரியப்படுத்துன்ட்டு மறைமுகமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க தரப்புலேருந்து அங்கே போகும், இந்த இடத்துல இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்ம சைடு வந்து இவர் பண்ணதே வெளியே ஃபஸ்ட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களால அந்த சந்தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆதங்கத்தை எப்படியா வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூவில் லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து அஜித் சார் இந்தமாரி பண்ணாங்க, கண் ஆப்ரேஷனுக்கு இது பண்ணாங்க, நிறைய ஆக்ட்ரஸே சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் இந்தமாரி சொல்லி மற்றவங்க தெரியப்படுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் மாதம் 10,000 ரூபா நம்ம தலை கொடுக்குறாரு அவங்க பொண்ணு செலவுக்காக. இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர் இப்போ தான் இன்டர்வியூவில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தார். அந்தமாரி சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும் தலை நிறைய தெரியாமல் உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணுக்கே தெரியாது, அதான் இடது கையில் வலது கைக்கு தெரியக்கூடாதுனால அது போல். ஸோ இப்போ படம் அந்த February 5 நைட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? 6 படம், அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ செலிப்ரேஷன் இருக்கும்ல உங்களுக்கு, ஏதாவது அந்த ஒரு மொமெண்ட்டை சொல்ல முடியுமா? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நியூ இயருக்கு பீச்சுக்கு போயிருக்கீங்களா? ஆமாம். February 5 நைட்டு பாருங்கள். ஆஹா. தியேட்டர் எல்லாம் திருவிழா தான் இருக்கும். எதுவும் பெருசாக எதுவும் தியேட்டரே பிளாஸ்ட் பண்ண போகுது வெடி வச்சு வேறு மாரி ஆகிடுங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்மால் படம் வந்தாலே கண்ட்ரோலே பண்ண ஃபோன் தான் பிஸியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு 10 டிக்கெட் வேணும், ஃபஸ்ட்டு ஷோ தான் வேணும். ரோடு டிராஃபிக்லாம் அந்த மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப இதாகிடும். இப்போ ஒரு சில படம்லாம் வந்து இப்போ ஒரு காலைல ஒரு 4 மணி ஷோ போடுறாங்க, இல்லை ஒரு 7 மணி போடுறாங்கன்னா, ஒரு 7 மணி படம் போட்டாங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 7 மணி படம் போட்டாங்கன்னா ஒரு 8 o'clock படம் உள்ளே அப்படியே இருந்ததுன்னா அடுத்த ஷோ வந்து ஒரு 11 o'clockனு வைங்களேன். 8, 9, 10 10:30 தான் கூட்டம் இருக்கும். 8, 9 வரைக்கும் க்ரௌடு எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். படம் பார்த்துட்டு உள்ளே இருப்பாங்க, மற்ற எல்லாம் அடுத்த ஷோக்கு வந்து வேறு எங்கன்னா இருப்பாங்க. நம்ம படத்துக்கு உள்ளே எப்படி இருக்கோ அது அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். ஓகே. தியேட்டர் உள்ளே எப்படி இருக்கோ வெளியில் வர வரைக்கும், வெளியில் வர வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் வந்து படம் உள்ளே விட்டாங்களா இல்லை எல்லாம் இங்கே நிற்கிறீங்க, இல்லைப்பா படம் ஓடி நிற்குது, ஸ்பெஷல் ஷோ, நாங்கள் அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி ஆகிடும். கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கு கம்மியாகாத கூட்டம் வந்துட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பு. இப்போ போயிட்டு அப்புறம் ஒரு 11 மணிக்கு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம், அங்கேயே தான் இருப்பாங்க. அப்படியே அவங்களே சுற்றின்னு அந்த தேட்டரை சுற்றிக்கின்னு அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 4-5-3-4 தேட்டர்னா அந்த தேட்டரில் எல்லா தேட்டரில் ரவுண்ட்ஸு அந்த மாதிரி தான் ரொட்டீன் ஒர்க்கு தான் இது, அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கிளாஷ் யாராவது தைரியமாக விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நான் கவலையே பட மாட்டேன். கிளாஸ் விடுறவங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை. ஓகே. கிளாஸ் விடுறவங்களுக்கு தான் பிரச்சனை. என்னடா இது ஏதோ மறைமுகமா நேர்முகமா ஏதோ தாக்குதல் பண்ணுறீங்க? தாக்குதலாம் இல்லைங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தாங்க. தைரியமா நீங்கள் சவால் விடுறீங்க, முடிஞ்சா வாங்க சண்டைக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கீங்க. ஓகே. ஆனால் அடுத்தடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பயப்படவே மாட்டாங்க, தலை மாதிரி தான். ஓகே. எதுக்கும் துணிஞ்சவங்க தான் நாங்கள். இப்போ லாஸ்ட் டைமே நம்ம சொல்லியிருந்தோம் 23rd வர மாதிரி பேசியிருந்தோம், 23ஆம் ஜனவரி அப்படின்ட்டு. அதில் இன்னொரு டேட்டும் சொல்லியிருந்தோம், February மந்த்து அப்படின்ட்டு ஒரு டேட்டும் சொல்லியிருந்தோம். அது அஃபிஷியலாக வந்து வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ அஃபிஷியலாக ஆகிடுச்சு, இனிமேல் படம் வந்து தள்ளி போகாது, ட்ராப் ஆகாது, 100% ஷுவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே மாதிரி சந்தோஷமா இருந்தால் அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கு. கார் ரேஸு, அப்புறம் அடுத்து ஒரு ரேசிங் போகிறாரு, அடுத்த ரேஸ் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. படம் பேக் டு பேக். இந்த ஒரு 6 மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சம்பவங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த இந்த வருஷம் ஃபுல்லாக கூகுள் தட்டினா நம்ம தலை தாங்க. ஆஹா, ஏன்னு போட்டாலே அஜித்குமார் தான் வருவார் போல இருக்கு. ஆமாம், சில படத்துலையும் சரி. இப்போ அவர் படம் நடிகள்னாலும் நாங்கள் அவர் முகத்தை அதில் பார்த்துட்டு இருப்போம் கார் ரேஸில். அது எங்களுக்கு போதும், அதை வச்சு நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு அது நம்ம ரூட்டில் போயிட்டு இருப்போம். ஓகே. அதில் பிரேக் அடிக்கும் போது அவர் இதில் வந்துடுவார், அவ்வளோதான். சிறப்பு. ரேட்டிங் சொல்லிடுங்க. விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருக்கணும், அது ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருங்க, எப்படி இருக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆஹா, என்ன ஒரு டைட்டிலே போட்டார் அவரு. ரொம்ப அதுதான். சிறப்பு. நான் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.